வணக்கம் நண்பர்களே. ஒரு தனியார் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை கூறுகிறார். தைலாபுரம் பண்ணை தோட்டத்தில் குடும்பத்தினர் அனைவரும் கொள்ளு பேரன்கள் வரை இருக்கிற கூடிய அந்த குடும்ப கூட்டத்தில் அன்புமணியும் இருக்கிறார். அன்புமணி ஏதோ காரசாரமாக ஒரு விவாதம் நடக்கிறது. உடனடியாக ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து என் தலைவலியாக ஊற்றிவிட்டு நான் இவனை தலைமுழுகிவிட்டேன். ஒரு யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன் இவன். ஏனென்றால் நான் யோக்கியனாக இருந்தேன். யாரேனும் என்னை தமிழகத்தில் உள்ள எந்த சாதியை சேர்ந்தவர்களும் என்னை நோக்கி ஒரு குற்றம் சாட்ட முடியாது. நான் அரசியலுக்கு வந்தவன் இல்லை, அரசு சுகங்களை அனுபவித்தவன் இல்லை. ஆனால் என் மீது பல பழிகளை சுமத்துகிறார் அன்புமணி. அதனால் அவரை ஒரு பக்கெட் தண்ணீரை தலைவலியாக ஊற்றி தலைமுழுகி விட்டேன். அதற்கு என்ன அர்த்தம்? பொதுவாக இது சமூகங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. என்னவென்றால், ஒருவர் எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால், குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகள், இந்த உறவு, கணவன் மனைவி, இது போன்ற ரொம்ப நெருக்கமான இரத்த உறவுகள் எனக்கு இனி இவர்கள் தேவையில்லை என்ற முடிவெடுத்தால் தண்ணீரை எடுத்து தலைமுழுகிவிட்டேன் என்று சொல்வது ஒரு வழக்கமான சொல். ஆனால் இது பாமக போன்ற கட்சிக்கு பொருந்துமான்னு தெரியாது. தலைவலியாக தண்ணியை ஊற்றிட்டு இரவு 8 மணி வரை அழுதேன் அப்படின்னு அவர் இந்த நேர்காணலில் சொல்கிறார். இப்போ அடுத்த கட்டம் எங்கே வருது அப்படின்னா, பூம்புகார் மாநாட்டுக்கு அப்புறம் பொதுக்குழு கூட்டுறதுக்காக அவர் முடிவெடுத்திருக்காரு. அதில் இந்த தலையில் தண்ணி ஊற்றுனேன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அங்கே அன்புமணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. அன்புமணியை நீக்குவதற்கு ஆதரவாக, ஐயா ராம்தாஸுக்கு ஆதரவாக, அவர் எடுத்த தீர்மானத்திற்கு ஆதரவாக எல்லோரும் நிற்பார்கள் என்று ஐயா ராம்தாஸ் நம்புகிறார். இந்த அவருடைய நம்பிக்கை பொதுக்குழுவில் எதிரொலிக்குமா? அங்கு வரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர் எடுத்த முடிவை ஆதரிப்பார்களா, அல்லது சமாதானம் செய்ய முயல்வார்களா, அல்லது எதிர்த்து நிற்பார்களா என கடைசி கேள்வி ரொம்ப முக்கியம். இல்லை ஐயா, நீங்கள் வயசாகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் அன்புமணியவே ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு பொதுக்குழுவில் சொல்லுவாங்களா? இல்லை வருவதற்கு முன்பே மூளை செலவை செய்யப்படுவார்களா? மூளை செலவை என்றால், ஐயா பொதுக்குழுவில் நீ இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்து தான் பொதுக்குழுவை கூட்டுவாங்களா? ஏனென்றால் ஐயா ராம்தாஸ் ஒன்றும் நேற்று கட்சி ஆரம்பித்தவர் அல்ல. தமிழக அரசியலில் கலைஞரோடு அரசியல் செய்தவர், அதிமுகவோடு அரசியல் செய்தவர். நிறைய தந்திரோபாயங்களை அவருக்கு தெரியும், ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.